Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கோதுமை புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சவுத் இந்தியால ரொம்ப ஒரு ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப ஹெல்தி அண்ட் ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு கோதுமை புட்டு மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. வீட்டில் காய்ச்சின நெய்யே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி நெய் எப்படி வீட்டில் காய்க்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைய ஆரம்பிங்க. ஒரே நேரத்தில் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி நிற்கிற மாதிரி பக்குவம் வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட புட்டு மாவு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவை ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு புட்டுக்குழல் நான் எடுத்திருக்கேன், இதில் அந்த சில்லை சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க இதுக்குள்ளே. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புட்டு மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா சென்டரில் அகெயின் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் புட்டு மாவு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க மேலே. இந்த புட்டு ஸ்டீமரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இது வேகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் இதை நல்லா ஆவியில் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த மூடிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ்லேருந்து ஆவி வர ஆரம்பிக்கும், அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் பிளேட்டுக்கு டைரெக்டாக அது ஸ்லைட் பண்ணிடுங்க. இனிஷியலாக நம்ம சேர்த்து அந்த சில்லை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஹெல்தியான வீட் புட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக தேங்காய் பால் அப்புறமா நாட்டு சக்கரை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த வீட் புட்டு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.